என் அருமை தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நாம் இன்று ஜி.வி. பிரகாஷ் நடிப்பில் வெளிவந்த கிங்ஸ்டன் திரைப்படம் பற்றி பார்க்க போறோம். வாங்க கதை என்னன்னு பார்க்கலாம். தூவத்தூர் கடல் கிராமத்தை சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்க போனால் பிணமாக மட்டுமே திரும்பி வருகிறார்கள். தொடர்ந்து இது போன்ற பல சம்பவங்கள் நடக்க கிராமத்தில் உள்ளவர்கள் அச்சம் அடைகிறார்கள். 1982 இந்த சம்பவம் அரங்கேற இனி யாரும் கடலுக்கு மீன்பிடிக்கப் போகக் கூடாது என அரசாங்கம் உத்தரவிடுகிறது. இதற்கெல்லாம் காரணம் கடலில் அடக்கம் செய்யப்பட்டவனின் ஆன்மாதான் என கிராம மக்களிடையே அச்சம் ஏற்படுகிறது. பல ஆண்டுகள் இப்படியே போக கதாநாயகனாக என்ட்ரி கொடுக்கிறார் கிங்ஸ்டன் என்கிற ஜி.வி. பிரகாஷ். பணத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டவராக இருக்கும் கிங்ஸ்டன் எப்படியாவது பணத்தை சேர்த்து தனக்கென்று ஒரு போட் வாங்கி அதில் கடலுக்கு செல்ல வேண்டுமென நினைத்து அதற்காக தாமஸ் என்பவரிடம் வேலை செய்து வருகிறார். ஒரு கட்டத்தில் தனது முதலாளில் போதைப் பொருள் கடத்துவதை தெரிந்து கொள்ளும் கிங்ஸ்டன் அவரிடம் இருந்து விலகுகிறார். இதன்பின் துணிந்து கடலுக்கு செல்கிறார் கிங்ஸ்டன். கடலுக்கு போனால் உயிருடன் மீண்டும் திரும்ப முடியாது என தெரிந்தும் தனது நண்பர்களுடன் சேர்ந்து துணிந்து செல்கிறார். இவர்கள் சொல்லும் கதை உண்மையில்லை என நிரூபிக்க கடலுக்கு செல்லும் கிங்ஸ்டன் மீண்டும் கிராமத்துக்கு வந்தாரா? கடலுக்குள் அப்படி என்ன இருக்கிறது என்பதே படத்தின் மீதி கதை. படத்தை பற்றிய அலசல். அறிமுக இயக்குனர் கமல் பிரகாஷ் எடுத்துக்கொண்ட கதைக்களம் அருமையாக இருந்தாலும் அதை திரைக்கதையில் வடிவமைத்த விதம் அருமையாக இல்லை. ஆபரேஷன் சக்சஸ் ஆனால் நோயாளி இறந்துவிட்டார் என சொல்வது போல்தான் இப்படம் இருக்கிறது. ஜி.வி. பிரகாஷ் முதல் அனைத்து நடிகர்கள் நடிகைகளின் நடிப்பு நன்றாக உள்ளது. குறிப்பாக கடலில் வரும் காட்சிகளில் நடிகர்களின் நடிப்பு ரசிக்க வைக்கிறது. ஆனால் திரைக்கதை ஏமாற்றத்தை கொடுக்கிறது. மொத்தத்தில் கிங்ஸ்டன் நன்றாக வந்திருக்க வேண்டிய திரைப்படம்.